ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேங்காய் வெல்லம்லாம் வச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. நம்ம கடாயில் தண்ணி விட்டுக்கலாம். சூடாகட்டும். மாவு எடுத்துக்கிறோம்மா. இது கடையில் வாங்கின மாவுமா. ஒன்றரை கப்பு எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு மாவு எடுத்துக்கிறேம்மா. வெந்நீர் விட்டுக்கலாமா. உப்பு போடுறோம் கொஞ்சமாக, ஏன்னா சப்புன்னு இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வறுத்துட்ட மாவுலேயே போட்டு கலக்கிறதுக்கு இப்போ தண்ணியில் போட்டு கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. தண்ணி போதுமா. வாங்கம்மா, இந்த பாருங்கம்மா, மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக குழம்புன்னு பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் இந்த பாருங்கள் ஆறிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பேர் 2 செய்யதை காட்டுறோமா. நம்ம உண்டை பிடிச்சி அந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வைக்கிறத பார்க்கலாம். வாங்க. வாங்கம்மா, கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். தேங்காய் வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அம்மா, 1/2 முடி தேங்காய் வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். அரை கப்பு வெல்லம் போட்டுக்கலாமா. இதோட தேங்காய் திருவிட்டேன். இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாமா. அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாமா. ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். அதில் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குண்டாக வந்துச்சு பாருங்கம்மா. சுருட்டி ஆஃப் பண்ணிடலாமா கேஸை. நம்ம கொழுக்கட்டை செய்ய உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்து அம்மா எல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறோம். எல்லாமே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்கம்மா, இந்த அச்சில் கொஞ்சம் லேசாக நெய் தடிக்குங்க. அப்போ நல்லா வரும். லேசாக நெய் தடிட்டு பிடிச்சிக்குங்க. நல்லா சேர்த்து இப்படி பேர் பிடிச்சிக்குங்க. இந்த 3 வேலை போட்டு இப்படி பிடிச்சிக்குங்க. நல்லா அப்படி அமைக்க விட்ருங்க உள்ளெல்லாம். வெல்லமும் தேங்காய் சேர்ந்ததுமா இது உள்ளே வச்சு விட்டுடலாம். இந்த பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சு நம்ம இப்போ மூடிக்கலாம். இந்த பூர்ணம் உள்ளே வச்சுட்டோம். இது லேசாக கொஞ்சம் மாவு மேலே.
அழகாக சூப்பராக வருது பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவில் தனித்தனி ஷேப்பில் பண்ணிக்கலாம். வாங்கம்மா அது வரமா உண்டெல்லாம் பிடிச்சாச்சு. இட்லி உண்டால வச்சிடலாம். நாங்கள் உண்டை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லிக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ அது நல்லா சூடானோடனே இப்போ நாங்கள் ரெடி பண்ண கொழுக்கட்டி அதில் வச்சிடலாம். இது தேங்காய் வெல்லம்மா. நாங்கள் ஏற்கனவே பிரியாணி அரிசிலையும் போட்டுக்கிறோம், எள்ளு உருண்டையும் போட்டுக்கிறோம், கேரட் கொழுக்கட்டை போட்டுக்கிறேன். எல்லாமே எங்கள் வீடியோவில் நாங்கள் போட்டுக்கிறோம். நிறைய போட்டுக்கிறோம். பின்னாடி பாருங்க, எடுத்து பாருங்கள்ல. இது எவ்வளோ நேரம் வேகணும்? 10 நிமிஷம் இருந்தால் போதுமா? 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 7 நிமிஷம். மூடிடலாம். நல்லா உண்டை வந்துடுச்சு, எடுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தேங்காவும் வெல்லமும் வச்சு பூர்ணம் வச்சு செஞ்ச கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு. நீங்களும் அந்த வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக அப்படியே இது வெடிக்கல பாருங்க, அப்படியே இது பாருங்க உண்டாங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க. நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் வெரைட்டியாக கொழுக்கட்டை போட்டுருக்கோம். இதில் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தேங்காவும் வெல்லம் ஏலக்காய் தான்மா. இது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் உண்டை. அப்படியே புட்டு அப்படியே புட்டு வருதுங்க. இந்தமாரி பண்ணி வச்சு சாமி கும்பிடுங்கம்மா.